Hi everyone, this is Dr. Vijayalakshmi from VK சித்த மருத்துவகம். சித்த மருத்துவத்தில் மீனோட சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? மீன் கூட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்ல கிடையாது. ஆனால் மீனோட பால் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. பால் கூட மீன் மட்டும்தான் சேர்த்து சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் நிறைய பொருள் இருக்குது. பால் எடுத்துக்கிட்டோம்னா கூடவே மீன், புளிப்பாக இருக்கக்கூடிய கனிகள், அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு பயிறு, ஹார்ஸ் கிராம், அது கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. கம்பு சேர்த்துக்கக்கூடாது. பால் எடுத்துட்டா உடனே கீரைகள் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேர்த்து சாப்பிட போகும்போது நம்ம டைஜஷன் சிஸ்டம் அதை டாக்ஸினாக மாற்றும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி மீன் சாப்பிட்டுட்டு உடனே பால் குடிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் முள்ளங்கி எடுத்துக்கிட்டாலுமே பால் குடிக்கக்கூடாது. இப்படி தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் தயிர் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டாக் வந்துச்சுன்னா, பொதுவாக தயிரை எந்த மாமிசத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேர்த்து சாப்பிட்றதுனா சமைக்கும்போது, மீன் சமைக்கும் போது பால் ஆட் பண்ணுறதோ, இல்லை மற்ற கீரைகள் இதெல்லாம் சேர்க்கும் போது பால் ஆட் பண்ணுறதோ, இல்லை ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் பாலை குடிக்கிறோம், இல்லை பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தயிர் கூட எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு பார்க்கலாங்களா? தயிர் கூட கோழிக்கறி அல்லது மாமிசத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ நிறைய டிஷ்ஷஸ் சிக்கன் செய்ய போகும்போது தயிர் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை அவாய்ட் பண்ணிக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தயிர் ஆட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட பழகுங்க. நம்ம அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் சமைக்கும் போது பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அவங்கெல்லாம் எந்த நான்வெஜ்லேயும் தயிர் ஆட் பண்ணி செய்யவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் செய்ய போகும்போது தயிர் ஆட் பண்ணிக்கிறத தவிர்க்கலாம். மற்றபடி மீன் கூட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு டைரெக்டாக எந்த எவிடன்ஸும் கிடையாது, சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. பட் சித்தால சொன்ன மாதிரி பால் சேர்க்கறதுனால அவங்களுக்கான டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அக்கார்டிங் டு சித்தா, மீன் உடலுக்கு சூடு, ஆனால் பால் உடலுக்கு குளிர்ச்சி. ஸோ ரெண்டும் எதிர்மறையான பொருள்ன்றதுனால ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனுமே ஒரு ஹெவியான ஃபுட், பாலுமே ஹெவியான ஃபுட். ரெண்டத்தையும் சேர்த்து சாப்பிட போகும்போது நமக்கு டைஜஷன் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. தேங்க்யூ.